போலீஸ் எனக்கு தெரியாது சார். எனக்கு உங்கள் நம்பர் தெரியாது சார். ப்ளீஸ் சார், எனக்கு தெரியாது சார். சார் சார் ப்ளீஸ் சார். சார் சார் ப்ளீஸ். என்னண்ணா போரூர் போகணும். நான் எதுவுமே சொல்ல, நீங்கள் மட்டும் கதவு திறக்குறீங்க. எங்கே போகணும்? போரூர். போரூரா? 250 ரூபா ஆகும். ஓகேவா? வாங்க. கை காட்டினா நிப்பாட்டினா உடனே கதவு திறந்துட்டீங்களா? இது சீட் பெல்ட் போட்டுங்கண்ணா. இதுதான் சொல்லுவாரு. ஆமாண்ணா, இதில் சொல்லணும். பேருண்ணா? என் பேர் கண்ணன். கண்ணன். என்ன ஊர்? சொந்த ஊரா? சிவகாசி. சிவகாசி. இது இது வந்து லூஸ் பண்ணுங்க. அவ்வளோதான். என்னடா இன்னைக்கு வித்தியாசமா விபூதி பூசிருக்க? இது விபூதி இல்ல, நம்ம கம்பெனி முத்திரை. சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேண்ணா. என்ன சாப்பிட்டீங்க? இது சாப்பாடு சாப்பிட்டேன். சாம்பார் சாப்பிட்டேன். பேர் என்ன சொன்னீங்க? கண்ணன். கண்ணன். கமலக்கண்ணனா? நார்மல் வெறும் கண்ணன் தான். வெறுங்கண்ணன். ஆமாம். பேரே வெறுங்கண்ணனா? இல்லை இல்லை, வெறுங்கண்ணனா? வெறும் கண்ணன் தான். இல்லை, நான் முன்னாடி வெறும் கண்ணன் அப்படி வருமா? இல்லை வெறும் கண்ணன். எஸ் கண்ணன். எஸ் கண்ணன். வெறும் வராது. வெறுங்கண்ணன் வராது. நான் நினைச்சேன் வெறும் கண்ணன் அப்படின்ட்டு போட்டு ரூ போடுவாங்களா? வெறும் கண்ணன். இல்லைண்ணா, வெறும் கண்ணன் வருமா? வெறும் கண்ணன் தான். உங்க பேர் வந்து வெறும் கண்ணனா இல்லை வெறும் கண்ணன் அந்த மாதிரியே போட்டு ரூ போட்டு? அப்படிலாம் வராது. வெறும் கண்ணன். ஆமாம். நீங்க என்ன ஊர்? எனக்கு வந்து சொந்த ஊர் உளுந்தூர்பேட்டை. சரி. இங்கே வந்து ஆவடியில் இருக்கிறேன் நான். சரி. என்ன வேலை பார்க்குறீங்க? அவ்வளோதான், அதான் வண்டி தான் ஓட்டுறது. சரி. கால் டாக்ஸி தான், ஓலா, ஊபர், ரேப்பிடோ அந்த மாதிரி தான் ஓட்டிட்டு இருக்கிறேன். நடுவில் இந்த மாதிரி உங்களை மாதிரி யாராவது லிஃப்ட் கேட்டாங்கன்னா பேரம் பேசிட்டு அப்படியே கூட்டு போய் ட்ராப் பண்ணுறோம். 250 ரூபான்றது அதிகம் தான் போகிறதுக்கு. இருந்தாலும் டீசல் விற்கிற விலைக்கு கட்டுப்படி ஆகுறது இல்லை இப்போல்லாம். அதனால தான் ஆட்டோக்காரங்களே வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ரேட்டுக்கு வந்துட்டாங்க. ஆமாம் ஆமாம், கூட தான் கேட்பாங்க. எனக்கு ஒரே ஒரு உதவி பண்ணணும். எனக்கு என்னதுண்ணா? நீங்கள் நான் சொல்கிற உதவி வந்து ஒரு நிமிஷம் வண்டி நிப்பாட்டிடுறேன். 2 நிமிஷம் தான். ஓகே, நான் விட்டுறேன் உங்களை. இப்போ எனக்கு ஒரே ஒரு உதவி நீங்கள் பண்ணணும். ஓகே. இப்போ என்னென்னா, இது வந்து ஒரு தம்பியாக உங்கள்கிட்ட நான் கேட்குறேன். ஓகேண்ணா. நீங்கள் எனக்கு காசு கூட கொடுக்க தேவையில்ல. இந்த 200 ரூபா கேட்டாலும் அது கூட எனக்கு கொடுக்க தேவையில்ல. அதே பேசு. ஒரு தம்பியாக உங்கள்கிட்ட நான் வந்து ஒரு மன்றாடி கேட்டுக்கிறேன். ஓகே, சரிங்களா? என்னை வந்து நேற்று வந்து ஒரு 4 பேர் வந்து சேர்ந்து அடித்தாங்க. சரிங்களா? அடினாலும் அடி, அந்த மாதிரி அடி. அந்த 4 பேரை வந்து என்னை திருப்பி அடிக்கவோ இல்லை திட்டுறவோ எனக்கு அந்த மாதிரி வராது சின்ன வயசுலேருந்து. இப்போ அந்த 4 பேரில் வந்து ஒரு ஆளோட ஃபோன் நம்பர் வந்து எனக்கு கிடச்சிருச்சு. ஓகே. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, என் ஃபோனில் பேலன்ஸ் இல்லை. ஓகே. உங்கள் ஃபோனில் வந்து இப்போ நீங்கள் யாருன்னு அவங்களுக்கு தெரியாது, அவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியாது. அதனால வந்து எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணி இப்போ அவங்கள்ட்ட பேசணும். எனக்கு வந்து நீங்கள் அண்ணன் மாதிரி கூட பிறந்த அண்ணன் மாதிரி. இப்போ வந்து நீங்கள் எப்படி என் தம்பி மேலே கை வைக்கலாம், ஆம்பளை இருந்தால் என் வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லி உங்கள் அட்ரஸ்லாம் சொல்லுங்கள் நீங்கள். சரிங்களா? உங்கள் அட்ரஸ் சொல்லுங்கள், இல்லை உங்களுக்கு தோணுச்சுன்னா சொல்லுங்கள். ஏன்னா அப்போ தான் நம்பணும் அண்ணன்னா. எப்படி நீங்கள் என் தம்பி அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் 2-3 வார்த்தை அசியமாக விட உங்களுக்கு திட்டுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இப்போ உங்களை தேடி வர மாட்டாங்கல்ல, அதனால சொல்ல வரேன். இப்போ இந்த உதவி மட்டும் நீங்கள் பண்ணீங்கன்னா இப்போ நான் போகிறதுல உங்களுக்கு நான் ஃப்ரீயாகவே ட்ராப் பண்ணிவிடுவேன். பண்ணுறீங்களா? எனக்கு அண்ணன் மாரி நீங்கள். இப்போ நீங்கள் வந்து சும்மா நார்மலாக தான் பேசக்கூடாது. ஒரு ஆக்ரோஷமா ஒரு சொந்த தம்பி அடிச்சுட்டா நீங்கள் எப்படி பேசுவீங்க, அந்த மாதிரி நீங்கள் பேசணும். பேசுவீங்களா? சரி, ரைட். நம்பர் நோட் பண்ணுங்க. 73 போடுங்க.
பேர் வந்து ராமானுஜம். ம். ஹலோ ராமச்சந்திரன் சார் சார். ஆமாம், என்ன நேற்று எங்கள் அண்ணன் நேற்று என்ன 4 பேர் சேர்ந்து எல்லாம் அடிச்சிருக்கீங்களாம்ல? எங்கள் அண்ணனை எங்கள் தம்பியை 4 பேர் சேர்ந்து அடிச்சிருக்கீங்களா? என்ன எதுக்கு? எதுக்கு அடிச்சிங்க? என்ன என்ன என்னன்னு தெரியும், எதுக்கு அவங்க மேலே கையை வச்சிங்க எங்கள் தம்பியை? என்ன என்னது தைரியம் தான் இது பண்ணவா? என்ன இது பண்ணாலும் என்னது இங்கே வந்து எங்க மதிப்பாரு சும்மா அவன் எங்கள் தம்பியை வந்து இது பண்ணி கையை வச்சு இது பண்ணி நடக்கிறதே வேற. சரியா? என்ன உங்களுக்கு நான் அறுபத்துக்கு என்ன இது பண்ண நீங்கள் ரவுடியா? எதனால போலீஸை வந்து இது பண்ணணும். ஆமாம், வெட்டி இது பண்ணிடுவேன். சரியா? எங்கள் தம்பி கட்டா வெட்டி இது பண்ணி கழுத்தை எல்லாத்தையும் இது பண்ணி சீவிடுவேன். ஆமாம், என்ன நினைக்கிறீங்க? எங்கள் தம்பி கேட்க ஆள் நினச்சிங்களா? கையில் இதுவும் பலமும் இருக்குது, கையை எல்லாத்தையும் வெட்டி காலெல்லாம் முடிச்சுக்கலாம் இது பண்ணிடுவேன். சரியா? ஆமாம், கழுத்தெல்லாம் நொறுக்கியெல்லாம் இது பண்ணி வெட்டி இது பண்ணிடுவேன். தலையை நொறுக்கி போட்டு இது பண்ணிடுவேன். கை தலை எல்லாத்தையும் நொறுக்கி இது பண்ணுறேன். என்ன நினச்சிட்டீங்க? என்ன தயவு வந்து இங்கே வந்து மோதி பாருங்க. சரியா? இன்னொரு வந்து எங்கள் தம்பி கை வச்சதுன்னு நீங்கள் வந்து எல்லாத்தையும் இங்கே வந்து நான் அப்புறம் வீடு இருந்து வெட்டி இது பண்ணுவேன். சரியா? ஆமாம். என்னது என்ன எங்கள் தம்பி நீங்கள் எப்படி இது பண்ணலாம்? கேட்க அப்புறம் நான் வந்து அவர் கை காலை வெட்டி முடிச்சு நான் இது பண்ணிடுவேன். ஆமாம், எல்லாம் வந்து இங்கே வந்து மோதி பாருங்க பார்ப்போம். சரியா? இதுதான் கடைசி வார்னிங். உங்கள் அட்ரஸ்ஸு எல்லாமே நம்ம அட்ரஸ் எழுதிக்குங்க. நம்பர் 10/35 போரூர் சிக்னல் காலனி. எல்லாம் வந்து இங்கேருந்து அட்ரஸ் எழுதிங்க. என்ன நடக்கும் நான் பார்த்துக்கிறேன். சரியா? ஆமாம், கிளம்பி வாங்க. நான் வந்து என்ன பார்த்துக்கிறேன். கழுத்தை சீவிடுவேன். கழுத்தை எல்லாம் எத்தனை 4 பேர் எங்கள் தம்பி இல்லை கேட்க ஆள் நினச்சிங்களா? கழுத்தெல்லாம் நொறுக்கையில் இது பண்ணி கை வச்சு உடச்சி போட்டுருவேன். அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஆமாம், என் அட்ரஸ் கொடுத்துருக்கேன்ல, அந்த அட்ரஸ் நீங்கள் வாங்க. என் மொபைலுக்கு என்னங்க இங்கே வந்து இது பண்ணுங்க. ஆமாம், இதான் என்னோட அட்ரஸு, என்னோட மொபைல் நம்பரு இது. 4 பேர் கிளம்பி இங்கே வந்து என்ன மாதிரி இது பண்ணுங்க. தலையெல்லாம் வெட்டி சீவி பண்ணி கழுத்தை வெட்டி இது பண்ணிடுவேன். ஆமாம், போய்ங்க போனேன். ரொம்ப நன்றிண்ணா. எனக்கு சப்போர்ட்டுக்கு ஆளே இல்லை நினச்சேன் நான். பரவாயில்ல சார், இது ஒரு உதவி தானே. ரொம்ப நன்றி. பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்கலாம் சார், பயப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன் சார். எதனால சார் அவங்க அடிச்சாங்க? என்னன்னா இந்த நியூர் வந்ததுல, ஆமாம், அப்போ நியூர் அன்னைக்கு என்ன பண்ணா ரொம்ப சந்தோஷமா இருந்தான். லைட்டாக ஒரு பீர் ஒன்று போட்டிருந்தான். அப்போ நாட்டு வெடி இருக்குல்ல, அந்த நாட்டு வெடி என்ன பண்ணா கொளுத்தி தெருவில் போட்டு போயிட்டு இருந்தான். சரி ஒரு வெடி உள்ள போடணும்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன் உள்ள போட்டான். போலீஸ் ஸ்டேஷன் இல்லையா? இன்னும் போலீஸ் ஸ்டேஷன்ல நான் பேசுனேன், அவங்ககிட்ட பேசுனேன். ஆமா, இன்ஸ்பெக்டர் தான் பேசுனீங்க. சாம்பார் அப்ப எனக்கு நீ சொல்லவே இல்லை. அது அப்ப அவங்க என் நம்பர் தான், அட்ரஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். ஆமாண்ணா, உள்ள போட்டேன்னா ஜாலியா நான் தெரிஞ்சு நான் இது பண்ணிக்க முடியல. போலீஸ் எனக்கு போலீஸ் எனக்கு தானே எல்லாம் இது பண்ணுவாங்க. அவங்க 4 பேர் வந்து அடிச்சாங்க. 4 பேர் போலீஸ் நீங்க சொன்னீங்களா? அது எப்படின்னா சொல்றது நானு? எப்படி நான் இப்ப எனக்கு தானே எல்லாமே இது என்னை தானே இது பண்ணுவாங்க. இப்ப எல்லாம் என் அட்ரஸ் தானே எல்லாம் போயிருப்பாங்க. நான் ஒரு உதவி தானே இது. உதவி எப்படின்னா நீங்க போலீஸ்க்கு தானே இது பண்ணிருக்கேன். என்னன்னா பண்ற போறாங்க? என்ன பண்ண அப்படின்னா போய் ஒரு 5 நாள் வச்சிருப்பாங்க உங்களை. போலீஸ் எப்படின்னா இது பண்ண முடியாது. ஒரு தம்பிக்கு இது குடும்பம் உதவி பண்ண தம்பிக்கு அவங்க எளிய கை கால் முடிச்சா போலீஸ் என்ன பண்றது? அவர் இன்ஸ்பெக்டர் நான் பாக்குறதுக்கு நல்லா ஜிம் பாடி. போலீஸ் நீங்க சொல்ல வேண்டியது முதல்ல போலீஸ் அப்படின்னா நான் இது சொல்லிருந்தா நீ எப்படின்னா பேசுவ? இவ்வளவு சப்போர்ட் அதனால என்னைய மாட்டி விட்டீங்கல்ல. மாட்டி விடலண்ணா. இப்ப எனக்கு நீங்க வந்து அண்ணன் மாதிரி எனக்கு அந்த மாதிரி. அப்புறம் நான் இப்ப எனக்கு தானே இதே போலீஸ் கொடுத்து என் நம்பர் தான் கொடுத்து அவங்க எல்லாம் இப்ப உங்களுக்கு போறவர் போறது காசு வாங்கல, அதுக்கு சரியா போச்சு. காசு அது சரியா போச்சு. அதுன்னா அவங்க போலீஸ் இப்ப என்னைய வீடு தேடி வந்தா வீடு தேடி வந்தா நீங்க தான் சொல்லி 4 பழம் தான் இருக்கு நான் சமாளிச்சுக்கிறேன்னு சொல்லி அப்புறம் என்னைய அப்ப நான் தான் இது பண்ணது இல்லண்ணா. நீங்க இப்ப எனக்கு சப்போர்ட் உதவி கேட்டதுக்கு அப்புறம் நீங்க வந்து இந்த மாதிரி போலீஸ் நான் வந்து இது பண்ணி போனேன். போலீஸ்க்கு தான் இது பண்ணது. என்னன்னா தைரியமா இருப்பான் அப்படி பண்ணுவோம். பயப்பில்ல அப்படி இது போலீஸ்காரங்க எப்படின்னா அவங்க வேற இது மாதிரி பண்ணாங்கன்னா பயப்பில்ல போலீஸ் அப்படின்னா அதுக்காக நான் இது பண்றேன். எனக்கு இது இருக்குல்ல. இல்லன்னா ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. யார் பேசினாலும் நம்பர் ட்ரேஸ் பண்ணி அட்ரஸுக்கு வருவாங்க. வந்து தூக்கிட்டு போய் 5 நாள் வச்சு ஊமை குத்துவாங்க. அதான் இது பண்ணிட்டீங்க. நான் வந்து உங்களுக்கு பண்ணதுக்கு நம்பிக்கை இதா ஒரு உதவியும் கேட்டதுக்கு இப்போ நீங்கள் போலீஸ் மாட்டி விட்டீங்க. இப்போ என் ஃபேமிலி எல்லாமே இப்போ எல்லாமே இது பண்ணுறாங்க. நான் எனக்கு தானே இது. நீ முன்னாடியே கேட்க வேண்டியதானே என்ன பிரச்சனை, யார் அடிச்சாங்கன்ட்டு.
நான் உதவின்னு கேட்டு தான் நான் இது பண்ணது. நான் போலீஸ்லாம் நான் யோசிக்கல, நான் ஒரு உதவின்னு தான் நான் பண்ணேன். நான் அந்த இடத்துல வந்து நான் ஒரு மனிதாவை தான் நான் பண்ணேன். எனக்கு கடைசி பேசி முடிச்சானு சொல்றீங்க இது போலீஸ் நம்பர் அப்படின்னு. இது யாருக்கும் வந்துடக்கூடாது. இந்த இது இருந்தால் நான் வந்து போலீஸோ யாருக்கும் நான் பார்க்கல. கடைசியில் இப்போ வந்து நீ போலீஸிங்க அப்படின்னு இப்போ எனக்கு ஏதாவது என் ஃபேமிலிக்கு தானே இது. நான் உதவி உங்களுக்கு பண்ணேன். ஓகே, இன்னும் முந்தானத்தை எனக்கு 3 பேர் அடிச்சாங்க. அவங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசுறீங்களா? ஆமா, இது இப்பயே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணல. இப்போ இதுக்கு நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து அவங்க மற்ற எந்த உதவினாலும் போலீஸ் அவங்க இது பண்ண முடியுமா? அவங்க ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆளுங்கண்ணா, சென்ட்ரல் கவர்மெண்ட், அவங்களுக்கு பேசுறீங்களா? யாருக்கும் நான் ஹெல்ப்பே பண்ணல. நான் விட நான் நேரில் வந்தா பாத்துக்கலாண்ணா. நான் என்னென்ன பண்ண போறாங்க? 5 நாள் ரிமாண்ட் பண்ணுவாங்க, அவ்வளோதான். வேற என்னென்ன பண்ண போறாங்க? ஹலோ சார், இப்போ கொஞ்சம்படி நான் அந்த கால் பண்ணல சார். எங்கள் தம்பி நடுவர் அடிச்சுக்க பண்ணது அது எனக்கு போலீஸ் நம்பர் தெரியாது சார். என்ன சார் இல்லை சார், எனக்கு போலீஸ் வந்து எனக்கு தெரியாது சார். இது எனக்கு லாஸ்ட் தான் சார் எனக்கு வந்து சொன்னாங்க. அவங்க இல்லை சார், இல்லை என்ன சார் என்ன சார் இல்லை சார் எனக்கு நான் இல்லை சார், நான் போலீஸ்னு எனக்கு தெரியாது சார். இது ஆமாம் சார், என் தம்பியை வந்து அடிச்சுங்க தான் சார். நான் வந்து எல்லாமே அப்படி நான் கழுத்தை வந்து இது அப்படி நான் சொன்னேன் நான். ஆமாம், இந்த எனக்கு உங்கள் நம்பர் தெரியாது சார். ஆமாம் சார், எனக்கு பேச வந்து தப்பாக இருந்துச்சா இது பண்ணிக்கோங்க சார். ஆமாம் சார், ப்ளீஸ் சார், எனக்கு தெரியாது சார். ஆமாம், எனக்கு எல்லாம் ஃபேமிலி எல்லாமே இருக்குது, இது பண்ணுது எல்லாமே இது இருக்குது சார். ப்ளீஸ் சார், எதுவுமே இது பண்ணிடுறீங்க சார். கேஸ் எதுவுமே இது பண்ணாதீங்க சார். ஆமாம் சார் ப்ளீஸ் சார் ப்ளீஸ் எதுவுமே இது பண்ணாதீங்க சார். உங்களை ரிக்வஸ்ட் பண்ணி கேட்குறேன் சார் ப்ளீஸ் சார் எதுவுமே இது வந்து எனக்கு வந்து இது பண்ணாதீங்க சார். ஓகே சார், ப்ளீஸ் இந்த ஒரு தடவை இது பண்ணிங்க சார். ஆமாம் சார், நான் வந்து யாருக்குமே எந்த மாதிரி இது பண்ணதான் நான் வந்து எனக்கு சொன்னேன். உங்கள் போலீஸ் நம்பர் தெரியாது சார். ஓகே சார், அதனால் இது பண்ணி வந்து என் மனசில் வச்சுக்கிட்டு இது பண்ணாங்க, எதுவுமே இது பண்ணாதீங்க சார். ஆமாம் சார், இந்த ஒரு தடவை மன்னிச்சு எல்லாமே இது பண்ணுங்க சார். உங்களை தப்பாக பேசியிருந்தா ஏதாவது மன்னிச்சுக்குங்க. வந்து உங்கள்கிட்ட வந்து மன்னிப்பு கூட கேட்டு நான் இது பண்ணி நான் எழுதி கொடுக்குறேன் சார். எனக்கு வந்து எதுவுமே இல்லாமல் நான் வந்து உங்களோட மன்னிப்பு கேட்டு உங்கள்கிட்ட லெட்டர் எழுதி கொடுத்து கூட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சார். தயவுசெய்து இந்த ஒரு தடவை மன்னிச்சுக்குங்க சார். இந்த தப்பு வந்து எதுவுமே பண்ணவும் மாட்டேன், நான் வந்து இது பண்ண மாட்டேன் சார். நான் உங்களுக்கு லெட்டர் கூட எழுதி கொடுத்து நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சார். எனக்கு போலீஸுன்னு தத்துமே தெரியாது சார். அதனால நான் காப்பாற்றின என் தம்பி வந்து அடிச்சனால தான் நான் வந்து இப்படி கேட்டேன் சார். அதனால உங்கள்கிட்ட நான் மன்னிப்பு கேட்டு ரிக்வஸ்ட் பண்ணி உங்கள்கிட்ட லெட்டர் கொடுத்தது கூட உங்கள் காலில் கூட விழுந்து கூட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சார். ஆமாம் சார், எதுவுமே மனசில் நினச்சிக்கிடாதீங்க சார். தப்பு நான் பண்ணது தப்பு தான் சார், நான் ஒத்துக்கிறேன் சார். உங்களுக்கு போலீஸில் வந்து இப்படி பேசக்கூடாது, நீங்கள் எவ்வளோ பெரிய உதவி பதவியில் இருக்கீங்க, நான் இது பண்ணுறேன்னு சொல்கிறேன். அதனால வந்து எதுவுமே மனசில் நினச்சிக்காதீங்க சார். நேரடி கூட வாங்க சார், நேரடியாக பார்த்து உங்களுக்கு பேச வச்சுக்கிறேன். சரி, தேங்க்யூ சார், ஃபோனை வச்சுறேன் சார். ஓகே, பாட்டு விட்டீங்களே உதவி தான். நான் இறங்கிக்கிறேன். நீங்கள் ஒரு உதவியை கேட்டதுக்கு இது பண்ணுறதுக்கு அது இது என்னன்னா காசு வேணான்னு சொன்னேன். காசு இது வந்து இப்போ அவங்க எங்கள் வீட்டுக்கு இது பண்ண நான் மன்னிப்பு கேட்டேன், இது பண்ணிட்டேன். ஒரு உதவி தான் நான் பண்ணேன். காசு ரெண்டாவது. ஒரு மனிதா இருந்தால் தான் நான் உதவி இப்போ நான் எங்கே உங்களை வீட்டில் விட்டுமா இல்லை ஸ்டேஷனில் கொண்டு போட்டுமா? நான் ஸ்டேஷனுக்கு வருவாங்க, அவங்க தான் பேசிக்கிறேன் போரூரில். சரி, ரைட்டு, ஒன்றும் இல்லை, தப்பா எடுத்துக்காதீங்க, கை கொடுங்க. இது வந்து நீங்கள் பேசுனது போலீஸ் கிடையாது. அப்பா ஆமாம், என்னோட ஃப்ரெண்ட் அவர். சரி, நீங்கள் பேசுனது போலீஸ் கிடையாது, பயப்படாதீங்க. இது வந்து யூடியூப் கார் பிராங்க். இது முன்னாடி கேமரா இருக்கு பாருங்க, இங்கே பாருங்க, இந்த பொம்மைக்கு கீழே பாருங்க, தெரியுதா? ஆமா தெரியுதா? ஆமாமா, செந்துசா? ஆமா, கேமரா அது. யூடியூப் கார் பிராங்க் இது. இது வந்து என்னன்னா திரையரங்குல இந்த மாதிரி லிஃப்ட் கட்டி ஏறுறதோ இல்லை அவங்க ஏதாவது உங்களை சொல்லி இந்த மாதிரி உதவி பண்ணு எதுலையும் போய் மாட்டிக்காதீங்க. சரியா? ஒரு விழிப்புணர்வுக்காக தான் இது பண்ணது, தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க பேசுனதெல்லாம் ஃப்ரெண்ட் கிட்ட தான் பேசுனீங்க. அவரு 2-3 வார்த்தைலாம் திட்டுட்டு போறவங்களா, அதையும் தப்பா எடுத்துக்காதீங்க. சரியா? சரி, ரைட், ஓகே, உங்களுக்கு ட்ராப் பண்ணிடுறேன். நீங்க காசு கொடுக்க தேவையில்ல எனக்கு. சரியா? இதுக்கப்புறம் அந்த மாதிரி வண்டியில ஏறினீங்கன்னா யாராவது ஏதாவது ஒரு உதவி கேட்டாங்கன்னா பண்ணாதீங்க. அதுவும் பண்றன்ற பேர்ல உங்க போன்ல நீங்க பண்ணிட்டீங்க பாருங்க, அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. சரியா? எதிரியா கொண்டு போய் மாட்டி விட்டு போடுவோம். அந்த மாதிரி வந்து காலம் கெட்டு போய் கிடக்குது. சரி, உங்க வீடியோ வந்து யூடியூப்ல அப்லோட் பண்ணிக்கலாமா? நிறைய பேர் பார்ப்பாங்க. ஓகேவா? பண்ணிக்கலாம்ல? ஓகே சார். சரி, நான் சொல்ற மாதிரி சொல்லுங்க. வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆமா, ஒரு தடவை இப்படி பண்ணிடுங்க. இங்க பாருங்க, கழுத்து அறுத்துடுவேன்.